இங்க ஒரு பொண்ணு அவசர அவசரமா அவளோட ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு காரிடோர்ல ஒரு லீக் ஆகுற பைப்ல குளிக்க ஆரம்பிக்கிறா. அந்த டைம்ல திடீர்னு ஒரு போலீஸ் டீம் அங்க வர்றாங்க. உடனே அவ பதறி போய் ஒரு டவலை மட்டும் எடுத்து கட்டிக்கிட்டு கீழே இறங்கி வர்றா. உடனே அவ பயந்து போன மாதிரி நடிச்சு ஒரு போலீஸ் ஆபீசர் மேல சாஞ்சிக்கிறா. அவ அப்படி ஒரு டிராமா பண்ணி சேஃபா கீழே இறங்கி வந்துடுறா. ஆனா அவ கீழே இறங்கி வந்ததும் அவளோட டவலுக்குள்ள ஒரு காஸ்ட்லியான ரத்தின மாலைய மறைச்சி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் தான் அவளோட அழகையும் நடிக்கிற திறமையையும் வச்சு பிளான் பண்ணி கொள்ளையடிக்கிற ஒரு பெரிய மாஸ்டர் திருடங்கிற விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா அவளும் அவளோட அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை பிளைண்ட் டேட் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அங்க அவன் முன்னாடி ஒரு பெரிய செலிபிரிட்டி மாதிரி நடிச்சிருப்பா. அவளை மீட் பண்ணனவன் ஒரு பெரிய கோடீஸ்வரனோட மகனா இருப்பான். உடனே அவன் அவளோட அழகுலையும் பேச்சிலையும் மயங்கி உடனே மேரேஜுக்கு சம்மதிச்சு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னா வரதட்சணையா என்ன வேணும்னு கேட்கிறான். உடனே அவளோட அம்மா எங்களுக்கு காஸ்ட்லியான வீடோ அல்லது காரோ வேண்டாம்னு சொல்லிட்டு நீ உண்மையிலேயே பணக்காரனானு ப்ரூஃப் பண்றதுக்காக உன்னோட சீக்ரெட் வால்ட்டை மட்டும் ஒரே ஒரு டைம் காமிச்சா போதும்னு அமைதியா சொல்றாங்க. உடனே அவனும் எந்த தயக்கமும் இல்லாம ஓகே சொல்லிட்டு அவளோட அம்மாவை அவனோட வால்ட்டை காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறான். அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போன டைம்ல உடனே அவளோட கெட்டப்பை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரியே பிளாக் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு தலைமுடியை கட்டிக்கிட்டு ஒரு சில கருவிகளையும் எடுத்துக்கா. உடனே விண்டோவை ஓபன் பண்ணி அது வழியா ஒரு ரோப்பை யூஸ் பண்ணி வால்ல ஏறி ரூஃப் டாப்புக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்த வென்டிலேஷன் பைப் வழியா நேரா அவனோட ரகசிய வால்ட்டுக்கு போயிடுறான். அந்த டைம்ல அவளோட அம்மாவும் அவங்க வேலையா கரெக்டா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த வால்ட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வெளியே வரும்போது அலாரம் அடிக்காம இருக்கிறதுக்காக அவனுக்கே தெரியாம சென்சார் மேல ஒரு சிவிங்கத்தை ஒட்டி விட்டுறாங்க. அவங்க வெளியே போனதும் அவ வென்டிலேஷன் பைப் வழியா அந்த வால்ட்டுக்குள்ள வந்துடுறா. உள்ள வந்ததும் அங்க இருந்த கோடிக்கணக்கான மதிப்புள்ள பழமையான பொருட்களை திருடிட்டு அந்த இடத்துல டூப்ளிகேட் பொருட்களை வச்சிடறா. எல்லா வேலையையும் முடிச்சதுக்கு அப்புறமா அவ வந்த வழியாவே திரும்பவும் வெளியே வந்துடுறான். கொஞ்ச நேரத்துல அவளோட அம்மாவும் அவனும் அங்க வர்றாங்க. அப்போ திடீர்னு அவ ஸ்டொமக் பெயின் வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அவன் அதை நம்பி அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஓடி வர்றான். அந்த டைம்ல திடீர்னு வால்ட்டோட அலாரம் அடிக்குது. உடனே அவன் வேகமா அதை செக் பண்றதுக்காக போயிடறான். அந்த கேப்ல அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு வெளியே கிளம்பி வர்றான். அப்படி அவங்க வரும்போது என்ட்ரன்ஸ்ல இருந்த செக்யூரிட்டிக்கு அவங்க மேல டவுட் வந்து அவங்களோட பேக் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. ஆனா ஆச்சரியமா அவங்களோட பேக்ல எதுவுமே கிடைக்கல. உடனே அவங்க ரெண்டு பேரும் ஸ்டைலா அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எப்படி தப்பிச்சாங்கன்னு பார்த்தா அவ ஆல்ரெடி அவளோட பார்ட்னர் கிட்ட அந்த காஸ்ட்லியான பொருட்களை கொடுத்து விட்டுருப்பான்.